ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலம் வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சந்தியா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஈரோட்டில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. அதுவும் ஓட்டு வீடு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க 2 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பெண் குழந்தைங்களுக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பொண்ணை இவங்களே நல்லபடியாக ஒரு 5 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு துணைன்னு யாரும் இல்லாதனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய பொண்ணோட சம்மதத்தோட. ஸோ அதனால் வரக்கூடியவர் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, திருமணமாகி குழந்தை இருந்தவராக இருந்தாலும் ஓகே தான். இந்த குழந்தைங்க நான் என்னோடய குழந்தைங்க மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிற வீடை விற்றுட்டு என்னோடய பொண்ணுங்களுக்கு ஓரளவு செட்டில் பண்ணிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஜானகி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு BCA முடிச்சிருக்காங்க. இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது பில்லிங் செக்ஷனில் வேலையில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் படிக்கலைனாலும் ஓகே தாங்க. ஒரு 12வது படிச்சிருந்தா கூட போதுங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வாடகை வீடாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருடமாக தனிமையில் இருந்து இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணதாகவும் அது இல்லாமல் வேறொரு பெண்ணோட போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.